வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஐம் ஹரிஹரன். நாம் இந்த சீரீஸில் 2024 கேட்கப்பட்ட அனைத்து எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்பட்ட ஜிகே அண்டு ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வரோம். ஸோ இதன் மூலமாக என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 நடக்கக்கூடிய எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் இந்த வருஷம் என்னெல்லாம் ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ எல்லா ரயில்வே எக்ஸாம்லேயுமே கொஸ்டின்ஸ் எந்த லெவலில் வரும், எந்த ஏரியாவில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அவங்க ஒரு சப்ஜெக்டில் கொஸ்டின் கேட்குறதுக்கும், யூபிஎஸ்சி அதே சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டினுக்கும், எஸ்எஸ்சி கேட்குற கொஸ்டினுக்கும், ரயில்வே கேட்குற கொஸ்டினுக்கும் வேரியேஷன் உண்டு. அதே சப்ஜெக்ட் தான், அதே ஏரியா தான். ஆனால் அவங்க கேட்குற அந்த கொஸ்டினோட டெப்த்தும் கொஸ்டினோட அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாவும் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த சீரீஸ். ஓகே, நியூரானின் எந்த பகுதி தகவல் பெறுவதற்கு காரணமாகிறது? விச் பார்ட் ஆஃப் த நியூரான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அக்யூரிங் இன்ஃபர்மேஷன்? நியூரான் அப்படிங்கிறது என்னது? நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு. இதே நெப்ரான் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், அது சிறுநீரக மண்டலத்தின் அடிப்படை அலகு. சரிங்களா? ஸோ அப்போ நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நியூரான் என்ன வேலை செய்கிறாங்கன்னா தகவல் பரிமாற்றத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த தகவல் பரிமாற்றத்தில் ஒரு விஷயத்தை பரிமாறுகிறோம்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று முதல்ல அதை வாங்கணும், அப்புறம் அதை கொண்டு போகணும், இல்லைங்களா? ரெண்டு வேலை நடக்கும். ஸோ இப்போ நியூரான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நியூரானில் தகவல் பெறுவதற்கு அக்யூரிங் இன்ஃபர்மேஷன் அதுக்கு காரணமானது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டென்ட்ரிக் முனை, பி ஆக்சான், சி செல் உடல், டி சினாப்ஸ். இப்போ இதில் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரிக் முனை தான் தகவலை பெறுவதற்கு டென்ட்ரிக் முனை. சரிங்களா? இதே தகவலை நியூரானுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு டென்ட்ரிக். அந்த ரிசீவ் பண்ண தகவலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சான். சரிங்களா? இதுதாங்க வித்தியாசம். ஸோ ரிசீவ் பண்ணுற ரிசீவர் டென்ட்ரிக், அதே டிரான்ஸ்மிட்டர் ஆக்சான். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் நியூரான் வித் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு நியூரானோட பார்ட்ஸ் என்னென்னலாம், அதோட அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் இப்போ லாஸ்ட் டைம் அந்த டென்ட்ரிக் முனையார் டென்ட்ரைட்ஸை கேட்டாங்கன்னா இந்த வாட்டி ஆக்சானை கேட்கலாம், நியூக்ளியஸை கேட்கலாம், இந்த ஆக்சான் ஹில்லாக் பற்றி கேட்கலாம், ஏதாவது அந்த மைலின் ஷீட் பற்றி கேட்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு காலி பாட்டிலை காற்று புகாதவாறு மூடி தண்ணீருக்குள் அழுத்தி விட்டு கையை எடுக்கும் பொழுது மீண்டும் மேலே எழும்புகிறது ஏனெனில்? இது சயின்ஸ் கொஸ்டின் தான். இந்த சயின்ஸ் கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கான்செப்டே கேட்குறாங்க, ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இது. இந்த பயான் ஃபோர்ஸ் அண்டு ஈர்ப்பு விசை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஒரு காலி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம், நல்லா அதோட மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை தண்ணிக்குள்ளே ஏதாவது ஒரு தொட்டிக்குள்ளே வச்சு அந்த வாட்டர் பாட்டிலை அழுத்துறோம். அப்படி அழுத்தும்போது அதுக்கு அந்த வாட்டர் பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஆனால் நம்ம கையை அந்த கையை எடுத்த உடனே அந்த வாட்டர் பாட்டில் டக்குன்னு மேலே மிதங்கும், இல்லையா? இது மிதக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி ஏன் வெளியில் வருது டக்குன்னு? அது ஏன் அடியில் போகலை, இல்லை அங்கேயே மிதக்காமல் ஏன் வெளியில் வருது? இதுதான் கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸை பார்ப்போம். காலி பாட்டில் மீது தண்ணீர் எந்த சக்தியையும் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக அங்கே ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஏ தவறு. பி, பாட்டில் மீதுள்ள ஈர்ப்பு விசை நீரின் மிதப்பு விசைக்கு சமம். அப்படி ஈர்ப்பு விசையும் மிதப்பு விசையும் சமமாக இருந்ததுன்னா அது நீரின் மட்டத்திற்கு, இதுதான் நீர் மட்டம் அப்படின்னா இந்த லெவலில் மிதக்க ஆரம்பிச்சிடும், கீழே அந்த நீர் மட்டத்துக்கு ஈக்குவலாக மிதக்கும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா டக்குனு இது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மிதக்காது, மேலே மிதங்கும். பார்த்துருக்கீங்களா? தண்ணிக்கு மேலே தான் எம்டி வாட்டர் பாட்டில் தண்ணிக்கு மேலே இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். நீர் பாய்ந்து ஓடும்போது ஏரியில் குளங்களில் கூட பார்த்துருப்போம். எம்டியாக இருந்ததுன்னா அந்த வாட்டர் பாட்டில் ஒரு வேளை பாதி தண்ணி இருந்ததுன்னா அது உள்ளே போகலாம், ஃபுல்லாக எம்டியாக இருந்ததுன்னா அது நீர் மட்டத்துக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீர் மட்டத்திலேயே மிதங்குவதற்கு இது கரெக்டாக இருக்கும். அதே நம்ம ஏரி குளங்களில் ஒரு பாலித்தீன் கவர், நம்ம கேரி பேக் இருக்குங்களா, அந்த கேரி பேக்கை ஏரி குளங்களில் மிதங்கிட்டு இருந்ததுன்னா அது கரெக்டாக நீர் மட்டத்திலே மிதங்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வெளில தெரியாது, அது உள்ளே பார்க்கும்போது தான் தெரியும். அதுக்கு நேராக ஒரு கேரி பேக் அந்த ஃபுல்லாகிட்டு அப்படியே அந்த நீர் மட்டத்திலேயே மிதங்கிட்டு இருக்கும், இல்லை நீருக்கு உள்ளே கூட ஏதோ ஒரு இடத்துல மிதங்கிட்டு இருக்கும். பட் எம்டியான வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக அதுவும் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா அது நீருக்கு மேலே தான் மிதக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, பாட்டில் மீது நீரின் உந்துதல் விசை பாட்டில் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையை விட அதிகம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈர்ப்பு விசை ஜி, புவி ஈர்ப்பு விசை தான் சொல்கிறாங்க. அந்த ஈர்ப்பு விசையை விட அந்த பாட்டில் மீது நீர் செலுத்தும் மேல் நோக்கிய விசை, அந்த உந்துதல் விசை பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியை விட அந்த மேல் நோக்கிய விசை, உந்துதல் விசை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க.
வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜி அப்படிங்கிறது கீழ் நோக்கி இழுக்கக்கூடியது, அந்த மேல் நோக்கிய உந்துதல் விசை அப்படிங்கிறது மேல் நோக்கி தள்ளக்கூடியது. வாட்டர் பாட்டில் எங்கே நிற்கிது? தண்ணிக்கு மேலே இருக்கிறதுனால அப்போ மேல் நோக்கிய விசை அதிகமாக இருந்தால் தான் அந்த பாட்டில் மேலே போகும். இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வைப்போம், ஆப்ஷனில் அப்படியே வைப்போம். ஆப்ஷன் டி, பாட்டில் மீது செயல்படும் ஈர்ப்பு விசை நீரின் உந்துதலை விட அதிகம். அந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்ததுன்னா, நீர் மேல் நோக்கி தள்ளுறது அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வாட்டர் பாட்டில் அடிமட்டத்துக்கு தான் போயிருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தப்பு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் என்ன விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பயான் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீரில் ஒரு திரவம்னு எடுத்துக்கோங்க. ஒரு திரவத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் அந்த திரவத்தின் மீது வைக்கும் பொழுது, அந்த திரவத்தில் அந்த பொருளை வந்து வைக்கும் பொழுது அந்த திரவம் குறிப்பிட்ட அந்த பொருளை மேல் நோக்கி தள்ளுவதற்கு முயலும். அப்படி மேல் நோக்கி தள்ளுறதுக்கு, ஏன்னா அந்த குறிப்பிட்ட பொருள் அதனுடைய நிறையை பொறுத்து நீரை கீழ் நோக்கி தள்ள முயற்சி செய்யும். அப்படி கீழ் நோக்கி தள்ளும்போது ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டுங்கிற மாதிரி அந்த திரவம் என்ன செய்யணும்னா அந்த பொருளை மேல் நோக்கி தள்ள முயற்சி செய்யும். அந்த மேல் நோக்கி தள்ள முயற்சி செய்வது தான் பயான் ஃபோர்ஸ், மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பயான் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பொருளோட எடை அதை பொறுத்து இருக்கும், வெயிட்டை பொறுத்து இருக்கும். இப்போ இந்த எடை அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது? எம்டி வாட்டர் பாட்டில், இது எம்டி வாட்டர் பாட்டிலுக்கு சுத்தமாக எடை கிடையாது, ரொம்ப கம்மி, ரொம்ப லெஸ், வெரி லெஸ். அது வந்து தண்ணீருக்குள்ளே வச்சு இழுக்கும் பொழுது, அழுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குன்னா அந்த தண்ணி தொட்டியில் ஒரு கட்டமாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலே வச்சு அழுத்துறோம் அப்படின்போது அது எல்லாம் அதே அந்த ஷேப் அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நீரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணுற தண்ணி அளவுக்கு எந்த அளவுக்கு அதை டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு அதில் நிறை வெயிட் இருந்தால் மட்டும்தான் அதால் அங்கேயே இருக்க முடியும். ஆனால் வாட்டர் பாட்டிலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு, கரெக்டாக? ஆனால் அதுக்குள்ளே வெறும் காற்று தான் இருக்குது, தண்ணி இல்லை. அப்போ அதோட எடை கம்மி. அப்போ என்ன ஆகுது? சுற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணி அது டிஸ்பிளேஸ் ஆகிறது வந்து எடையை விட அதிகமாக டிஸ்பிளேஸ் ஆகிடுது. அதனால் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறத, கையில் இருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறத எடுத்துட்டோம்னா டக்குன்னு அது மேலே வந்துடுது. ஓகே, ஸோ அதனால தான் அது மேலே வருது. அப்போ டிஸ்பிளேஸ் பண்ணுறதை விட, டிஸ்பிளேஸ் பண்ண அந்த தண்ணியோட எடையை விட அந்த பாட்டில் உள்ளே வச்சு அழுத்தும் போது தண்ணி விலகுதில்ல, அந்த எவ்வளோ தண்ணி விலகுதோ அந்த விலகிற தண்ணியோட எடையை விட அந்த பாட்டிலோட எடை கம்மியாக இருந்ததுன்னா அது மேலே வரத்தான் செய்யும். ஸோ மிதப்பு விசை, அந்த மிதத்தல் விதிகளில் இதுவும் ஒன்று. ஸோ அந்த அடிப்படையில் தான் அது மேலே வருது. அதுக்கு காரணம் அதோட ஈர்ப்பு விசையை விட மிதத்தல் விசை அதிகமாக இருக்கிறது. ஓகே, உந்துதல் விசை அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன்? இது ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கொஸ்டின் தான். ஒவ்வொரு அணுவிலும் எலக்ட்ரான்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வட்டப்பாதையில் சுற்றி வரும். அதில் வெளிவட்ட சுற்றுப்பாதை அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை இணைதிறன் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அவுட்டர் மோஸ்ட் அப்படின்னா இதை இணைதிறன் பாதைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லா அணுக்களும் 8 அப்படிங்கிற அளவில் எலக்ட்ரானை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யும். ஏன்னா 8 அப்படிங்கிறது ஒரு நிலையான நம்பர். ஸோ அந்த 8 அடையிறதுக்கு எல்லா அணுக்களும் முயற்சி செய்யும். அப்போ முயற்சி செய்யும்பொழுது தான் ஒரு அணு இன்னொரு அணு கூட சேர்ந்து, இப்போ 4 தான் இருக்குன்னா அந்த அணு இன்னொரு 4 இருக்கக்கூடிய இன்னொரு அணு கூட சேர்ந்து அது 8ஆக மாறுறதுக்கு முயற்சி செய்யும். சரிங்களா? ஸோ அப்படி முயற்சி செய்கிறது தான் வந்து இணைதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கார்பனில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் அந்த எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையில், வெளிவட்ட சுற்றுவட்ட பாதையில் கார்பனுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதோட இணைதிறன் என்னென்னு கேட்டிங்கன்னா 4. ஓகே, ஸோ இது எப்படிங்க டிசைட் பண்ணுறது, எப்படி நமக்கு தெரியும்னா, ஒவ்வொரு அணுவிலும் அந்த எலக்ட்ரான்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனில் வந்து கார்பன் அணு எண் 6, அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுனா, ஒவ்வொரு எலக்ட்ரானும் இந்த மாதிரி சுற்றுவட்ட பாதைகள் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையும் SPDFன்னு சுற்றுவட்ட பாதைகள் இருக்கும். அந்த SPDFல எப்படி ஃபில் ஆகுனா 2n² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அடிப்படையில் தான் இது வந்து ஃபில் ஆகும். அப்படி பார்க்கும்போது கார்பனின் அணு இணைதிறன் 4 அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். இந்தளவுக்கு டெப்த்தாக போய் நம்மளால் பார்க்க முடியாது. ஜஸ்ட் கார்பனின் இணைதிறன் 4 அப்படிங்கிற விஷயத்தை, ஏன்னா கார்பன் 4 புறமும் வந்து அது வினைகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பல இடத்துல கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இதோட இணைதிறன் 4 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும். இது மாதிரி நம்ம வந்து பொதுவாக எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நைட்ரஜன், இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் அதெல்லாம் வந்து அதோட இணைதிறன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த வாயுக்களின் இணைதிறன் வந்து 0.
இனட் கேஸோட இணைதிறன் 0. ஏன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். அது இன்னொரு அணுக்களோட போய் வினைபுரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அது வந்து மந்த வாயுக்கள் இனட் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதோட இணைதிறன் வந்து 0ங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான சிலதோட அந்த வேலன்சியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வேலன்சி தான் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நெக்ஸ்ட், மாறா விகித விதிப்படி 18 கிராம் நீரை சிதைத்த பிறகு பெறப்படும் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் சரியான விகிதம் என்ன? OH இந்த ஆர்டரில் கேட்குறாங்க. ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் சரியான விகிதம். மாறா விகித விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சேர்மம் இருக்குது. அந்த சேர்மம் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் H2O வாட்டர் H2Oன்னு சொல்லுவோம். வாட்டர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், இதுதான் அதோட ரேஷியோ. எங்கே எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் மாறாத விகித விதி. இந்த அடிப்படையில் 18 கிராம் H2Oவை சிதைச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜனோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருட்களின் ரேஷியோ மாறாது அப்படிங்கிறத மாறாத விகித விதி. அப்படி பார்க்கும்பொழுது 18 கிராம் ஹைட்ரஜன், அதாவது 18 கிராம் நீரை சிதைத்தால் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனின் விகிதம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிறது நம்ம மோலார் மாஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மோலார் மாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த அணுவோட எடை, அந்த அணுக்குள்ள என்ன இருக்கும்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு 3 இருக்கும் இல்லைங்களா? இதில் வந்து எலக்ட்ரானை விட்டுருவாங்க, புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இது ரெண்டுத்தோட எடை அடிப்படையில் பார்த்தா நம்ம ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் 1, ஆக்சிஜனுக்கு இதில் 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்கும். அப்போ இதோட மோலார் மாஸ் 16, 8 + 8 சரிங்களா, 16 இருக்கும். ஹைட்ரஜனில் அப்போ ஏன் அதுக்கு 2 தானே வரணும், ஏன் 1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்குது, நியூட்ரான் இல்லை, புரோட்டான் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஹைட்ரஜனுக்கு 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நீர் மூலக்கூறில் ஒரே ஒரு நீர் மூலக்கூறு, ஒரு H2O மூலக்கூறில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன். அப்போ 2 ஹைட்ரஜன்னா ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 1 × 2 அப்படிங்கிறதால 2 ஹைட்ரஜனுக்கு ஒரு நீர் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அந்த மாஸ் இருக்கும். அப்போ ஹைட்ரஜனுக்கு 2. இதே வந்து ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16, ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான். அப்போ 16, மொத்தம் 18ன்னு எடுத்துக்கலாம். 18 மோலார் மாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மோலார் மாஸ் 18 கிராம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரேஷியோ வந்து நீங்கள் 10 கிராமாக இருந்தாலும் மாற போகிறதில்ல. அவன் ரேஷியோ தான் கேட்குறான். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், கரெக்ட் ரேஷியோ தான் கேட்குறான். அது 10 கிராமாக இருந்தாலும் மாற போகிறதில்ல, 20 கிராமாக இருந்தாலும் அதே தான், 30 கிராமாக இருந்தாலும் அதே தான். அப்படி பார்க்கும்போது 18 கிராம் வாட்டரை சிதைக்கும் பொழுது ஆக்சிஜன் அந்த ஹைட்ரஜன் இடையிலான கரெக்ட் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இடையிலான ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 16 இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் கேட்குறாங்க. இப்போ ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஹைட்ரஜன் 2ஆக கொண்டு போனால் 16 × 2 அப்படிங்கிறது தான். ஸோ இதோட ஆன்சர் B. ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின் மட்டும் யோசித்து போடுற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இது டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கக்கூடிய எக்ஸாமு, அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குங்கிறதால இந்த மாதிரி கொஸ்டினை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக வந்து இதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, அது மைண்டில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். கடைசியாக வந்து இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள், நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது புரியுதுங்களா? ஒரு H2Oவில் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்குது. இதோட மோலார் மாஸ் பார்க்கும்போது ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இந்த ரேஷியோ எத்தனை கிராமாக இருந்தாலும் மாறப்போதில்லை. 18 கிராமாக இருந்தாலும் மாறாது, 100 கிராமாக இருந்தாலும் மாறாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுக்கான ஆன்சர் 2:16 × 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இதே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ஆன்சராக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட், பின்வரும் அலோகங்களில் எது திரவ நிலையில் உள்ளது? அலோகம் நான் மெட்டல், இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸில் எது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நான் மெட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோமின். இதில் மெட்டல்ஸில் இது நான் மெட்டல், அலோகத்தில் கேட்டுருக்காங்க. இதே உலோகத்தில் மெட்டல்ஸில் கேட்டாங்கன்னா உலோகம். மெட்டல்ஸில் பார்க்கும்போது நமக்கு மெர்க்குரி, Hg அதுக்கு சிம்பிள் மெர்க்குரி, கேலியம்,
சீசியம் இதெல்லாம் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. ரூம் டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்னு ஜென்ரலாக கேட்குறாங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக பார்க்கும்போது அது வந்து இந்த மாதிரி இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதே வந்து நான் மெட்டல்ஸில் புரோமின், வாட்டர் மாலிகுல் கூட பார்த்திங்கன்னா ஒரு வகையான அலோகம்னு சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு மூலக்கூறு இல்லைங்களா, இது ஒரு சேர்மம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து கேஸ் ஸ்டேட்டில் நிறைய இருக்குது சரிங்களா. கேஸ் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நான் மெட்டல்ஸில் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் நோபல் கேஸஸ் எல்லாமே ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாமே வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். பின்வரும் எந்த உயிரினத்தில் பிளவு மற்றும் பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறுவதில்லை? Which of the following organism does not show asexual reproduction by means of fission? அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு புது உயிரினம் தோன்றுவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அசெக்ஷுவல்னால் அந்த ஒரு ஆண் உயிரி பெண் உயிரி ரெண்டும் தேவை கிடையாது, ஒரே உயிரியே அதோட ரீப்ரொடக்ஷனை நடத்தும். அது எப்படி நடத்தும்னு பார்த்திங்கன்னா, ஒன்றா இருக்கிறது அப்படியே பிளந்து ரெண்டாக மாறும், இல்லை ஒன்றா இருக்குது பல பிளவுகளாக பிரிஞ்சு சின்ன சின்னதாக மாறும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது அசெக்ஷுவலை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அசெக்ஷுவலை சார்ந்தது அல்ல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உயிரினம் சின்னதாக பெருகி பல கட்டங்களாக பிரியும், அது பிளாஸ்மோடியம். இது அசெக்ஷுவல் தான். எர்த்வார்ம் இது செக்ஷுவல். இது ஒரு ஆண் பெண் அந்த இது ரெண்டும் இணைந்து உருவாகக்கூடியது தான், இணைந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இது வந்து ஈடுபடும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சரிங்களா. அப்போ எர்த்வார்ம் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. பிளாஸ்மோடியம்ங்கிறது ஒரு பிளாஸ்மோடியம் சின்னதாக பிரிஞ்சு பல சிறு உயிரிகளாக அது வந்து பிரியும், கட்டாகி அது சின்னதாக கட்டாகும் அந்த மாதிரி. அடுத்து அமீபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், ஒன்று அப்படியே சமமாக ரெண்டாக பிரிஞ்சு உருவாகும், புது உயிரினங்களை உருவாக்கும். லீஷ்மோனியா அதுவும் அப்படி தான், ஒரே உயிரி வந்து இரு சமப்பிளவாக பிரியும், அப்படியே ரெண்டாக பிரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இதில் வந்து எது பாலிலி மற்றும் அந்த பிளவு இனப்பெருக்கம் மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்புழு. எதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது மூணுமே பாலிலி அண்டு பிளவு இனப்பெருக்கம் மூலமாக நடக்கிறது தான் இது மூணும் ஒரு டைப்பு, மண்புழு மட்டும் வேறு டைப்பு. பின்வரும் எந்த இயற்பியல் அளவு திசைவேக மாற்றத்தின் வீதத்தை குறிக்கிறது? திசைவேக மாற்றம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னாவே அசலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி சரிங்களா. வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது? ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு பொருளின் அந்த நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு பொருள் செல்லக்கூடிய வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு பொருள் நகரக்கூடிய வேகம் தான் திசை வேகம் சரிங்களா. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். ஒரு பொருளோட அந்த அமைவிடம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருளின் அமைவிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமே வேகம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு பொருள் நகரும் வேகம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கரெக்ட். ஒரு பொருள் அது எந்த திசையாகனா இருக்கலாம், நகரும் வேகம் தான் வந்து அதோட நகரும் அந்த வீதம் தான் அதோட வேகம். நேரத்தை பொறுத்து ஒரு பொருளின் அமைவிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அதோட வேகம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் கடந்த ஒரு ஆரம்ப புள்ளி A1 அப்படிங்கிற இடத்துல இருந்து A2க்கு ஒரு பொருள் நகருது அப்படின்னா அந்த இடைப்பட்ட நீளம் தான் அதோட டிஸ்டன்ஸ். ஸோ இதோட ஆன்சர் சி. பின்வரும் எந்த உயிரினம் ஒரு செல் உயிரினம் அல்ல? அமீபா ஒரு செல் உயிரினம், நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு வந்து போலிகால்கள், சூடோ ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். ஸோ அப்போ இது கிடையாது. பிளான்ட்ஸ் வந்து ஒரு பல செல் உயிரினம். பிளான்ட்டில் நிறைய வகையான செல்கள் இருக்குது, மனிதர்கள் மாதிரி இது ஒரு பல செல் உயிரினம். அப்போ ஆன்சர் இது தான். பாரமீசியம், கிளாமிடாமோனஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரினங்கள் தான். இதெல்லாம் நீரில் வாழக்கூடியது சரிங்களா. கிளாமிடாமோனஸ்லாம் ஒரு பாசி மாதிரி இருக்கும், கிளாமிடாமோனஸ்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட், தாவர செல்களில் மட்டும் காணப்படும் உறுப்பு எது? தாவர செல்களில் மட்டுமே இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி, குளோரோபிளாஸ்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மைட்டோகாண்ட்ரியாங்கிறது செல்களின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து செல் ரெஸ்பிரேஷன், செல் சுவாசம் நடக்கும். ஸோ இது விலங்கு செல், தாவர செல் ரெண்டுத்துலையுமே இருக்கும். குளோரோபிளாஸ்ட் என்ன வேலையை செய்யும் பாருங்கள். இதுதான் இந்த நம்ம தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு ஒரு செயலை செய்யணுங்களா, ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த வேலையை செய்கிறது இவர் தான், குளோரோபிளாஸ்ட். ஸோ இவர் என்ன பண்ணுவார்? லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுவார். அதானே உண்மை. தாவரங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வார். ஸோ இவர் தான்
குளோரோபிளாஸ்ட். ஸோ இது வந்து தாவர செல்களில் மட்டும்தான் இருக்கும். லைசோசோம் அப்படிங்கிறது விலங்கு செல்லில் மட்டுமே இருக்கக்கூடியதான் லைசோசோம். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு செல்கள் அதே மாதிரி செல்களில் உள்ள நுண்ணுறுப்புகளை அழிக்கிற நொதிகளை கொண்டிருக்கும் லைசோசோம். ஸோ இதுதான் செல்களின் தற்கொலை பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உட்கருங்கிறது காமன், ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ தாவர செல்களில் மட்டும் காணப்படுறது குளோரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட், 10 கூலும் மின்னூட்டத்தை 5 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டின் குறுக்கே நகர்த்த செய்யப்படும் வேலை. ஏதோ ஒரு கடத்தி இருக்குங்க. அந்த கடத்தியில் மின்னழுத்த வேறுபாடு இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையிலான மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட். இதுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு 5 வோல்ட். இப்போ 10C சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு மின்னூட்டம், இந்த மின்னூட்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த தேவையான வேலை என்னன்னு கேட்குறாங்க. The work done in moving 10 coulomb charges across potential difference of 5 volt. 5 volt difference, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கடத்தியோட இரு முனைகள் அல்லது ஒரு கடத்தியில் 10 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு மின்னூட்டத்தை ஒரு சார்ஜை நகர்த்துறது எவ்வளோ வேலை செய்யணும்னு கேட்குறாங்க. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம போன வாட்டி கூட பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலா கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வேல அடிக்கடி கேட்குறான். வேறு எந்த எக்ஸாம்லையும் இது கேட்குற மாதிரி தெரியல, ரயில்வேல தான் கேட்டுக்கிட்டே இருக்கான். W = C × V. இதில் C அப்படிங்கிறது தான் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இதை Q அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் Wங்கிறது ஒர்க் டன் அப்படிங்கிறது C × V. அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் அண்டு அந்த வோல்ட்டு. சரிங்களா? இதில் C என்னன்னு தெரியுது 10, வோல்ட் என்னது 5. நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 10 கூலும் சார்ஜ்னு சொல்லிட்டாங்க, 5 வோல்ட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? W = 50 ஜூல். ஒர்க்குங்கிறத ஜூலில் தானே சொல்லுவோம். அப்போ 50 ஜூல் தான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை திரும்பி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். W = QVன்னு சொல்லுவாங்க அல்லது CV சொல்லுவாங்க. Qனா சார்ஜ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை மாற்றி கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கை கொடுத்துட்டு ஒர்க் அண்டு வோல்ட்டு அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டு Q என்னன்னு கேட்பான், சார்ஜ் எவ்வளோன்னு கேட்பான். இல்லை சார்ஜையும் வோல்ட்டையும் கொடுத்துட்டு ஒர்க் எவ்வளோன்னு கேட்பான். இந்த மாதிரி எதையாவது மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைப்பில் கொஸ்டின் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.